சார், இப்போ 2026 தேர்தல்ல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை விட என்டிகே வெஸ் டிவிகே யார் அதிகம் ஓட்டு வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் எழும்புதே. இல்லை, நீங்கள் கேள்வியே தப்பாக நினைக்கிறானே. ஏன்னா இந்த ஊடக வேலையெல்லாம் இப்படி தான் சில பேர் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுத்து ஒரு கிரிக்கெட் பூரா நீங்கள் ஒரு அரசு கட்சி ஆக்கி விட்டீங்க. அவன் பொறுப்பு இல்லை அதுக்கு. ஏன்னா இப்போ மக்கள்லாம் அவனுக்கு கட்சி அப்போ ஊடகத்தை குறை சொல்றீங்களா? ஆமா, நீங்க அவனை ஏத்தி விட்டா இப்ப ஒரு கருத்து கணிப்பு பார்த்தீங்களா? ஒரு கருத்து கணிப்பு தமிழ் இங்க பாரு, இது தமிழ்நாடு, தமிழர்கள் தான் ஆள்றோம். ஆந்திராவுல போய் திமுக இங்க பாரு, நான் சொல்றது நீ கேட்டுக்கோ. நீ வந்து என்கிட்ட 8th பாஸ் ஆத. இது திராவிட நாடு. இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் திராவிடர்கள். மூத்த முன்னோடி நான் தமிழன். இந்த நாட்டையே 480 ஆண்டு காலம் நாங்க ஆண்டிருக்கோம். அப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்தவன் நானு, புரியுதா? கிட்டத்தட்ட 1000 ஆண்டு சரித்திரம் நான் வச்சிருக்கேன். கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து எனக்கு சரித்திரம் இருக்கு. உனக்கு சரித்திரம் இருக்கா? சும்மா இந்த கதையெல்லாம் இங்க வரக்கூடாது. இந்த பாரு, தமிழ் தான். நான் 2ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த மண்ணில் வாழ்றேன். கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து வாழ்றேன். நான் தமிழன் இல்லைன்னா நீ எங்க இருந்தோ வந்த நீங்க அதுக்கப்புறம் எங்கெங்க இருந்து வந்தவா? இங்க பாருமா, ஆமாமா, இங்க வந்து எல்லாம் இங்க பாரு, நான் தான் சொல்றேனே, அரசருடைய பல கோடியாவது கத்திக்காத. அதெல்லாம் நான் தான் சொல்றேன், லெமோரியா கண்டா அழிஞ்சு போச்சு. எதுக்கு விளம்பரம்? ஏங்க, என்ன விளம்பரம் இல்லாம என்னங்க? பொண்டாட்டி கல்யாணத்துக்கு கூட 78 பேனர் விற்கிறான், பத்திரிகை அடிச்சு தெருவா கொடுக்குறான். சொல்றாங்க இருக்கும்போது ஒரு அரசியல் இந்த பாருமா, இவர் பேசுறது தப்பா பேசுறாருமா. நான் போறேன், வந்தாமா, நீங்களும் மச்சு அது மச்சு போந்தா. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இப்போ 2026 தேர்தல்ல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை விட என்டிகே வெஸ் டிவிகே யார் அதிகம் ஓட்டு வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் எழும்புதே. இல்ல, நீங்க கேள்வியே தப்பாக நினைக்கிறானே. இல்லங்க, இன்னைக்கு தமிழகத்துல இருக்க மக்கள் எல்லாருமே அதைத்தான் நோக்கி பயணிக்கிறாங்க. சொல்றேன். இல்ல தங்கச்சி, நான் அப்படி சொல்றேன்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் அது என்ன தாவேக்காவா டிவிகேவா அதை கம்பேர் பண்றது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான். ஏன் தப்புன்னு சொல்றீங்க? அதுவும் ஒரு அரசியல் கட்சி இல்லையா? எங்க இந்த பிக்காலி பையன் அசத்து என் கூட சேர்ப்பீங்களா? இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, நாங்கள் கண்ட என்ன கனவு இந்த மண்ணை சொர்க்க பூமியா மாற்றுவது, அதுபோல இந்த மண்ணுக்கு எத்தனை தொல்லைகள் கொடுத்த திராவிட கட்சிகளை அகற்றுவது. எங்களுக்கு அண்ணன் செந்தமன் சீமான் தலைமையில் இருக்க இந்த நாம் தமிழர் கட்சி என்ன கொள்கையோடு கோட்பாட்டோடு கடந்த 16 வருஷமா இந்த களத்தில் நிற்குது. எங்க நிக்குது? மக்களோடு நிக்குது. மக்களுக்கு எண்ணற்ற துயரங்கள் வந்த போதும் இந்த மண்ணுக்கு சொல்லி முடிச்சிடறேன், இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் எப்பெல்லாம் பேராபத்து வரும்போதும் அப்போது வந்து நின்றுது நாம் தமிழர் கட்சி. ஆனா டிவிக்கு கம்பேர் பண்ணும்போது நான் யார் சொன்னேன்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்ப நாங்க வேற அவங்க வேற. இப்ப நாங்க தனியா நிக்கிறோம், அவங்களும் தனியா தான் நிக்கிறாங்க, தனித்து விடப்பட்டு நிக்கிறாங்க. திருத்தம் அவன்லாம் கூப்பிட்டான் பாவன், நீங்க வாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதாரம் என்னை பேச விடுங்க. ஏன்னா முதல் கேள்வி வந்து நாம் தமிழர் கட்சி குறித்து கேட்டிருக்கீங்க, அதற்கான விளக்கம் சொல்லணும். இப்ப நாம் தமிழர் கட்சி யாரு, தாவேக்கா யாரு? தாவேக்கா தான் கட்சி பேரு, சரியா ஞாபகம் இருக்கு, தமிழக வெற்றி கழகம். சரி, ஏதோ வச்சுட்டு போறான். ஏன்னா அவனுக்கு கம்பேர் பண்ண இருங்க. இப்ப நான் ஏங்க புரட்சிக்காரனும் கோமாளியும் ஒண்ணா, போராட்டக்காரனும் கோமாளியும் ஒண்ணா? என்ன ஒரே வரல சொன்ன நாம் தமிழ் கட்சியும் அவனுக்கு என்ன வித்தியாசம்னா, நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஏரியிலும் மரக்கணில் நடும். ஏன்னா பூமி வெப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வளர்ந்த மரத்துல டிவிக்கு மரத்து தாவும்.
அப்படிப்பட்ட எங்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? எல்லா தொண்டர்களும் அப்படி கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நிறைய தொண்டர்கள் வந்து மக்களுக்கு இப்பவும் உணவு அளிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மட்டுமே தாவேகம் ஒரு மன்றமா இருக்கும் போதுல இருந்தே உதவிகள் பண்ணிட்டு தான் வராங்க. யாருக்கு பண்ணாங்க? மக்களுக்கு பண்ணிட்டு வராங்க. சரி விடுங்க. ஏன்னா இந்த ஊடக வேலை எல்லாம் இப்படிதான். சில பேர் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுத்து ஒரு கிரிக்கெட் பூரா நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆக்கி விட்டீங்க. அவன் பொறுப்பு இல்ல அதுக்கு. என்ன இப்ப மக்கள் அவனுக்கு வச்சு அப்ப ஊடகத்தை குறை சொல்றீங்களா? ஆமா, நீங்க அவனை ஏத்தி விட்டா இப்ப ஒரு கருத்து கணிப்பு பாத்தீங்களா? ஒரு கருத்து கணிப்பு 48% போட்டிருக்கேன். அந்த காட்டுறேன், செல்போன்ல இருக்கு. திமுகவுக்கு எத்தனை சதம் தெரியும் வச்சிருக்காங்க? என்ன அவர்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்காங்க. மக்களுக்கு எண்ணற்ற துயரங்கள் கொடுத்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களையும் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அதன் வாயிலாக அவர்கள் கொடுக்க அங்க வாக்கு வங்கி இருக்கு. அதே போல ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வாக்கு வங்கி இருக்கு. டிவி கிழவன் தானா, சரி அப்படியே வச்சுக்குவோம். அவனுக்கு இங்க என்ன வாக்கு வங்கி இருக்கு? எப்ப எலெக்ஷன் போட்டி போட்டா அந்த ஒரு வாக்கு வங்கி, ஒரு தங்கச்சி வாக்கு வங்கி என்பது இந்த மக்கள் அங்கீகரிக்கப்பட்டு அந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் அவன் கொடுக்கணும். ஆமாப்பா உங்களுக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு பின்பலத்தை வச்சுக்கொண்டு வர்ற ஒரு கட்சிக்காரனுக்கு, ஒரு நடிகனுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டிய தேவை எங்க வருது உங்களுக்கு? அப்ப நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க. இது எங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஆபத்தானவர்களை மூன்றாவது இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துருமோ அப்படின்னு, என்னது மூன்றாவது இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து தமிழர் கட்சிக்கு. யார் கட்சி? ஏன் இந்த மண்ணை 10 முறை நாம் தமிழ் ஆண்டுச்சா? நாங்கள் இது வரைக்கும் எவன் கூடயும் சமரசமே செய்யாம தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் சமரசம் செய்யாத ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. இப்பயும் தனிச்சு தான் போட்டி. ஆனா அவங்க அப்படி இல்லை, தனித்து விடப்பட்டவங்க. தனியா நிக்கிறவனுக்கும் தனிச்சு விடப்பட்டவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன நீங்க அவங்க கூட எங்களை சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. இதான் என்னுடைய கருத்து. ஏன்னா எங்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த இருபெரும் திராவிட கட்சிகளோடு இத்தனை வருஷமா சண்டை போறது யாரு? பல வழக்குகளை வாங்கினது யாரு? என்ன நாம் தமிழ் கட்சி. என்ன சிறைப்பட்டவர்கள் யாரு? நாம் தமிழ் கட்சி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தூய அரசியல் கட்சியை ஒரு தற்கூரி கட்சியோட ஒப்பிடுவது எனக்கு நான் ரொம்ப ஏத்துக்க முடியல. நானும் அவங்களும் ஒன்னாப்பா, நாங்களும் அவங்களும் ஒண்ணா. ஒரே ஒரு நிமிஷம் சார். இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட ஒப்பிட்டு பேசவே கூடாது, அது ஒரு கட்சியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது தமிழ் தேசியத்தை பொறுத்த மட்டிலும் கையில் எடுத்ததுனால தமிழர்கள் ஆளணும், மற்றவங்க வாக்களிக்கணும், ஆனால் அவங்க வந்து கட்சியில் இருக்கலாம். எப்படி அதாவது தமிழர்கள் அல்லாதவரும் வாக்களிக்கணும், ஆனா கட்சியில இருக்கலாம், ஆனா பொறுப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து பொறுப்புனா சிஎம்மா இல்லையா? சிஎம்மா வர முடியாதான், அடுத்தடுத்து உள்ள வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாமா? எப்படி சிஎம் இல்லை, அவங்க வேற ஏதாவது ரோட்ல போறது வர்றது கூட்டுறது வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் தமிழகத்தை தமிழர் தான் ஆள வேண்டும் சொல்றது வந்து தவறு கிடையாது. தமிழத்தை தமிழர்கள் தான் ஆளணும்னா தமிழர்கள் இது திராவிட நாடு புரிஞ்சுக்கோ. நான் சொல்றதுதான் ரெடி. இது திராவிட நாடு. திராவிட நாட்டுல தமிழர்கள் எத்தனை சதவீதம் இங்க இருக்கு? தமிழ் என்ன தமிழ் மயிருன்னுட்டே இருக்க சும்மா. தமிழ் இங்க பாரு, இங்க பாரு, இது தமிழ்நாடு, தமிழர்கள் தான் ஆள்றோம். போய் திமுக இங்க பாரு, நான் சொல்றது நீ கேட்டுக்கோ. நீ வந்து என்கிட்ட 8th பாஸ் ஆத. இது திராவிட நாடு. இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் திராவிடர்கள். இதுல தமிழர்னு ஒரு இனம் இருக்கு. தமிழர்கள்னு ஒரு இனம் ஓரமா இருக்கு. சரியா? தமிழர்கள்னு ஒரு இனம் இருக்கு, தெலுங்கர்கள்னு ஒரு இனம் இருக்கு, கர்நாடகர்னு கனடியன்னு இருக்காங்க, மலையாளின்னு இருக்காங்க, தூளுவோன்னு இருக்காங்க. ஏறக்குறைய 5 மொழி குடும்பங்கள் சேர்ந்தது தான் திராவிட மொழி குடும்பம். இந்த 5 மொழிகளும் சேர்ந்தது தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அது ஆந்திராவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, கேரளாவில் இருக்காங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. அதை நமக்கு அதை ஆள முடியலன்னா அவன் அரசியல்ல போய் நிக்கணும்ல. நீ கேரளா போய் கேட்டு பாருமா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க வந்து அரசியல்ல நான் இப்ப இன்னைக்கு வந்து எல்லா பயிலுக்கும் என்ன கொஞ்சம் இருங்கய்யா, எல்லா பயிலும் என்ன சொல்றான், கலைஞருடைய குடும்பத்தை பத்தியா பேசுறாங்க. அவங்க தெலுங்கரு ஓங்குள்ள இருந்து வந்தாங்க. என்னைக்கு வந்தாங்க? எந்த அரசு காலத்துல வந்தாங்க?
பிரிட்டிஷ்காரன் காலத்துக்கு முன்னாடியே இங்க அரசருடைய காலத்திலேயே இங்க வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து இந்த பூர்வீகம்ங்கிறது யாருக்கும் எதுவும் பூர்வீகம் இல்லை. அந்த பூர்வீகம்லாம் லெமோரியா கண்டம் தான் பூர்வீகம். லெமோரியா கண்டம் வந்து கடல்ல போயிடுச்சு, அந்த கண்டமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் வந்தேரிகள் தான், எல்லாம் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து வந்து குடியேறின குடிதான், வந்த குடியதான். அந்த வந்த குடிகள்ல எல்லாருமே தமிழ் மொழி தான் பேசுறோம், எல்லாம் தமிழ் மொழி தான் மூத்த மொழி, முன்னோடி மொழி. அதனால தமிழ் பேசுறோம். அதுல சப்பா வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். இப்ப இன்னைக்கு நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன்னா நாளைக்கு நான் ஒரு சட்டை போடக்கூடாதா, இதே சட்டை தான் போடணுமா அப்படிங்கறது இல்ல. எந்த சட்டை வேணாலும் போட்டுக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பிடிச்சிக்கோ. அது மாதிரி திராவிட கட்சிகள் தமிழை அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. அவர் பெரிய இந்த இதுல இருந்து ஆகாயத்துல இருந்து வந்துட்டாரு. அவர் எங்க இருந்து வந்தாரு? அவர் இந்த மண்ணுல இருந்து தமிழை வாழ வைக்கணும். ஆமா, தமிழ வாழ வைக்கிறாரு. தமிழுக்கு என்னன்னா இங்கம்மா, இது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னையே அதுக்கு கால நிர்ணயமே கிடையாது. தமிழ் அன்று இருந்தது, இன்று இருக்கு, நேற்று இருந்தது, நாளை இருக்கும். சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிச்சுக்கிட்டு. அதெல்லாம் எந்த நாயாலையும் அழிக்க முடியாது, எந்த கொம்பனாலையும் தமிழை அழிக்க முடியாது. அப்படியே பஸ்ல வந்து தமிழக அரசு அப்படின்றத அரசு போக்குவரத்து கழகம், அரசு போக்குவரத்து கழகம் நீளமா இருக்குங்கிறதுக்காக சொல்றதுக்கு அரசு போக்குவரத்து கழகம் ஈஸியா இருக்கும்ல. பஞ்சாப் அரசு போக்குவரத்து. பாருங்க, நீங்க பின்பாட்டு பாடாதீங்க, நான் பேசுறத அவங்க எடுபடாம போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுக்க முடியல, நீங்க பேசும்போது அத நீங்க கண்டமா நீங்க பண்ணுங்க. 10,000 ஆண்டு முன்ன வந்துட்டாங்களா? சரியா, நமக்கு உட்கார முடியல, பொய் பொய்யா சொல்லி தருது. நீங்க யார உட்கார பேசுவாங்கிறது நான் என்ன போய் சொல்லுங்க, உட்காருங்க, பொய் பொய்யா சொல்லுங்க. நீங்க இங்க பாருங்க, பாருங்க, இந்த உலகத்துல பொய் பொய்யா சொல்லுங்க. நாங்களாம் திராவிட சங்கியா ஏதோ ஒண்ணு இது வச்சுக்கோங்க. அப்ப நாங்க பொய் பொய்யா சொல்லுவோம். அப்ப நாங்க வந்திருக்கோம். சும்மா இருங்க, சத்தியம் பேசணும். இது யார் மண்? திராவிட மண்ணா? தமிழர் மண். ஆமா, தமிழ் சொல்றது. ஏன் பயம், ஏன் அச்சம்? கொள்ளையடிச்சு குமிச்சு வச்சுட்டீங்க. ஆமா, தின்னு கொளுத்துட்டீங்க, அடுத்ததுக்கு தயாராயிட்டீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அப்படி உட்காந்துக்கிறது. பாருங்க பாருங்க, தமிழ் நிலை இது, கொள்ளையடிச்ச திராவிட நிலை இது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு சரிங்க, நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுமா, சும்மா பேசுங்க பேசுங்க சும்மா பேசுங்க. சொல்றதுக்கு என்ன சொன்னீங்க? நீங்க யார் சொல்றதுக்கு? நான் தமிழ் கட்சியில ரொம்ப தமிழர்கள் மட்டும்தான் எப்படி ஓட்டு பண்ணுமா? அப்படியா இருக்கு? அப்படியா? அப்புறம் நான் தான் வருவேன், மத்தவன் எல்லாம் ரோடுக்கு போவானா? போய் சொல்றேன். சொல்லுது ஒரு ஊடகம் என்ன பண்ண? உண்மையை பேசணுமா? இப்ப நாம் தமிழ் தமிழ் மட்டும் போட்டா போதும், மற்றவர்களும் போட வேண்டாம். தெலுங்கு தாய்மொழி கொண்டவங்களும் இந்திய தாய்மொழி கொண்டவங்களும் கருத்து வேண்டாம் அப்படி சொல்றோம். என்ன பொய் இது? என்ன வேலை இது? உண்மை பேசுங்க, உண்மை பேசுங்க. நிப்பாட்டுங்க, ஒரே பேசுங்க, சும்மா நிப்பாட்டுங்க. என்ன சும்மா போய் பேச சொல்றது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க பாருங்க, இவரு மட்டும் இல்ல, இந்த திமுக அத்தனை அப்படிதான். ஆமா, அடி பொய் தான், வாயத்தோட பொய். மலையா இருந்தா சீமான கட்டிமா அவர் தான் போய் பேசுறாருன்னா நீங்க அதுக்கு மேல போய் பேசுறீங்க. நான் போய் பேசுறேன். அப்புறம் நான் போய் பேசுறேன்னா என்னங்க? தமிழை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? தமிழை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த காணொலியை போடுங்க, மக்கள் சொல்லுவாங்க, கமெண்ட்ல சொல்லுவாங்க. தமிழ் யார் உண்மை பேசுறா? இது திராவிட மண்ணா தமிழ் மண்ணா? அவன் பேசுவான், நான் பேசல. இப்ப நான் சொன்னா அவருக்கு அப்படியே பொங்குது. ஏன் அடிச்சு வச்சுட்டாங்க? உண்மை சொல்ற என்ன? ஏமா, இது வந்து தமிழுக்கு வந்து எந்த காலங்கிறத கால நிர்ணயமற்ற மொழி வந்து தமிழ் மொழி. உலகத்திலேயே மூத்த மொழி குடும்பம் தமிழ் மொழி தான். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் எங்க போனாலும் தமிழ்ல கல்வெட்டுகள்லாம் இருக்கு. கடைசியா சில இப்போ மேலை நாடுகளில் கூட இருக்குன்னு சொல்லி அறிஞர்கள்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஆகையினால அந்த மொழி இருக்கு, ஒரே மொழி. அந்த மொழியில பல பிரான்ச்சஸ் வந்துருச்சு. தமிழ்ல சான்ஸ்கிரிட் மிக்ஸ் ஆனதுனால தெலுங்கு வருது, மலையாளம் வருது, கன்னடம் வருது, தூளுவம் வருது. அப்ப இதுக்கெல்லாம் தாய்மொழி எது? தமிழ். அப்ப தமிழ் மொழி தாய்மொழியை கொண்ட நாங்க கரெக்டா இருக்கும். தாய்மொழி யாரு ஆளக்கூடாதுன்னு சொன்னா, யாரு ஆளக்கூடாதுன்னு சொன்னா, நாங்க இங்க யாரு தமிழன்? நானும் தமிழன் தானே, நீயும் தமிழச்சு தானே. நீயும் தமிழச்சு தான், நானும் தமிழன் தான், அவனும் தமிழன் தான், இவரும் தமிழன் தான். இவரு நீதான் தமிழன் சொல்ல பாருங்க. சும்மா இருக்க முடியாது. எத்தனை நூற்றாண்டுகள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள். நீங்க நேத்து இன்னைக்குன்னு ஓங்குள்ள இருந்து வந்தாங்கன்னு அவங்க முப்பாட்டன் காலத்துல அரசருடைய மன்னருடைய காலத்துல இங்க வந்து அவங்க வந்து இங்க அவங்க அரசர்களுடைய
மேலகார நாயக்கர்னு சொல்லி அவங்க மேளம் வாசிக்கிறது அந்த தொழில் பண்ணது இப்ப கிடையாது இல்லையா? நமக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்துல எல்லாம் கிடையாது. அது யாரு காலம்? மன்னருடைய காலம். மன்னர் காலத்துல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மக்களை பார்த்து நீங்க வந்தேரின்னு சொல்றது, ஓங்கோல்ல இருந்து வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி எவனாவது இனிமே சொன்னானா அவன் நாக்கப்புறம் வெட்டுவேன். என்ன விளையாடுறானுங்க? தமிழுக்கு நாங்க எதிரி இல்லம்மா, நான் தமிழம்மா, என்ன தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு எவனுக்குமா? நான் தமிழை இல்லைன்னு சொல்றதுக்கு எவனுக்கு அருகதை இருக்கு? ஒரு நாய்க்கு அந்த அருகதை கிடையாது. நான் தான் தமிழன், மூத்த முன்னோடி, நான் தமிழன். இந்த நாட்டையே 480 ஆண்டு காலம் நாங்க ஆண்டிருக்கோம். அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவன் நானு, புரியுதா? இவனுக்கு என்னமோ புறம்போக்கு பயில எல்லாம் இன்னைக்கு பேசிக்கிறானுங்க. வருஷங்கள் தமிழர்களா இருக்காங்களே, யாரு 1000 வருஷம்? எங்களுக்கு சத்திரம் இருக்கு, உனக்கு என்ன சத்திரம் இருக்கு? எவனுக்காவது இங்க தமிழ்னு சொல்றவனுக்கு சத்திரத்தை சொல்லு, சத்திரத்தை சொல்லுமா? எனக்கு சத்திரம் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 ஆண்டு சத்திரம் நான் வச்சிருக்கேன். கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து எனக்கு சத்திரம் இருக்கு. உனக்கு சத்திரம் இருக்கா? சும்மா இந்த கதையெல்லாம் இங்க விடக்கூடாது. இந்த பாரு, தமிழ் தான். நான் 2ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த மண்ணில் வாழ்றேன். கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து வாழ்றேன். நான் தமிழன் இல்லைன்னா நீ எங்க இருந்தோ வந்த நீங்க அதுக்கப்புறம் எங்கெங்க இருந்து வந்ததான் பாருமா. ஆமாமா, இங்க எல்லாம் இங்க பாரு, நான் தான் சொல்றேனே, அரசருடைய பல கோடியாவது கத்திக்காது. அதெல்லாம் நான் தான் சொல்றேன், லெமோரியா கண்டம் அழிஞ்சு போச்சு. பல 100 ஆண்டுகள்ல லெமோரியா கண்டம் போயிடுச்சு. அதுல தமிழ் சங்கத்துல முதல் சங்கம் 2ஆம் சங்கங்களும் அதுலயே அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்ததுதான் 3ஆம் தமிழ் சங்கம், 3வது மொழி. அதுக்கப்புறம் தான் தமிழ் இங்க ஆர்ஜின் ஆகுது, புரிஞ்சுக்கோ. அந்த தமிழ் போயிடுச்சு லெமோரியா கண்டத்தோட. ஆகையினால இதுதான் சரித்திரம். சரித்திரமும் சயின்ஸும் தெரியாம உக்காந்துக்கிட்டு நான் அப்படி இப்படி. நான் தமிழர்கள், தமிழ்நாடு, தமிழ் மக்கள். இன்றைக்கு ஆந்திரால இருந்து ஒருத்தர் தேர்தல் நின்றா இங்க ஜெயிக்க முடியுமா? கர்நாடகத்துல இருந்து ஒருத்தர் நின்றா ஜெயிக்க முடியுமா? முடியாது இல்ல. நான் நின்றா ஜெயிப்பேன்ல, இவர் நின்றா ஜெயிப்பார்ல. அப்புறம் என்ன, எங்க வேணாலும் தேர்தலை நின்று ஜெயிக்கக்கூடிய அப்படி நிக்கலாம். ஆனாலும் அது இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல கோட்பாடு இருக்கணும், அரசியல்ல இருக்கணுங்கிற அந்த தன்மை இருக்கணும். நானே ஹைதராபாத்ல போய் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் அங்க இருக்க ஊர்ல அரசியல்ல நான் இருக்கணும் இல்ல, நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும், அங்க அரசியல்ல இருக்கணும், எனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸை உருவாக்கணும். அப்பத்தானே நான் அரசியல்ல ஜெயிக்க முடியும். சும்மா நான் ஆந்திரால வர முடியுமா, கேரளால வர முடியுமா? வெளிநாடுகள்ல கூட நிறைய பதவிகள்ல இருக்காங்க. அதுதான் இருக்காங்கன்னா எப்படியா? தமிழர்களால மட்டும்தான் முடியும். அது நீ லூசு, நீ உனக்கு இங்க படிச்சதுனால உனக்கு தெரியுது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டா இதுல அமெரிக்காலையும் சரி, ரஷ்யாலையும் சரி, சைனாலையும் சரி, ஏகப்பட்ட தெலுங்கர்களும் கர்நாடகர்களும் நிறைய பேர் இருக்காங்க. புரிஞ்சுக்கோ. உனக்கு நம்ம தமிழர்களை பத்தி எடுத்து போடுறாங்க, அவ்வளவுதான். இப்ப இருக்கிறவங்களை பத்தி தான் இருமா, இருக்கிறவங்க உனக்கு என்ன தெரியும்? பிரிட்டிஷ் ஆண்டானே அவன் அந்த போன பிரதமர் யாரு? யாருமா? பிரிட்டிஷ் பிரதமர் லண்டன்ல தெரியாது. நாராயணமூர்த்தி மருமகன், புரியுதா? நாராயணமூர்த்தி யாரு? அதுவே தெரியலன்னா அப்புறம் நீ என்ன எனக்கு எப்படி வருது கோபம்? நாராயணமூர்த்தி யாருன்னு தெரியாம நீ இந்த நாட்டுல வாழ்றது வேஸ்ட். சும்மா கர்நாடகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாப்ட்வேர் கம்பெனியினுடைய ஓனர் அவரு நாராயணமூர்த்தி. அவருடைய மருமக அங்க பிரதமராகவே இருந்தான், கர்நாடகத்துக்காரன். நீ என்னமா பேசுற? அதனால யாரும் ஊரே யாவரும் கேளீர். யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் வாழலாம். மக்கள் வாக்களிச்சு அவன் ஆட்சியாளரா இல்லாமல் இருக்கலாம். மக்கள் தான் ஓட்டு போடணும். நீயோ நானோ ஓட்டு போடாம 2 ஓட்டை வாங்கிட்டு ஜெயிக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. மக்கள், பெருவாரியான மக்கள், மெஜாரிட்டி மக்கள் வாக்களிக்கணும். மாப்பிள்ளை 14 வருஷமா 15 வருஷமா போராடுறாரு, மக்கள் வாக்களிக்கல இல்ல. அவரு இருமா நான் சொல்ல வந்த தீமே அதுதான். அதை விட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நான் என்ன சொல்றேன், இவரு தமிழ்னு சொன்ன காரணத்தினாலதான் இவர் இவ்வளவு நாள் ஆட்சிக்கு வர முடியல. அவர்கிட்ட நாவன்மை இருக்கு, உழைப்பு இருக்கு. இவ்வளவு இருந்தும் அவர் அரசியல்ல ஜொலிக்க முடியாத காரணம் நிறைய திரள் நிதியும் வருது. இன்னைக்கு கூட என் நண்பர் நான் 1 மாச சம்பளத்தை அனுப்புறேங்கிறாரு. $4 லட்சம் வாங்குறாரு அமெரிக்கால. நான் இவருக்கு அனுப்புறேன்னு சொல்லி எனக்கு பேஸ்புக்ல போட்டிருக்காரு, புரியுதா? ஆகையினால இவ்வளவு பணங்களும் வருது, எல்லாம் வருது. ஆனா அவர்னால வெற்றி பெற முடியாத காரணம் என்னன்னா, நாம் தமிழர் அப்படிங்கிறதுனால. தமிழ்ங்கிறது இங்க எல்லா மொழி குடும்பங்களும் இருக்கு. அதுல தமிழ் தான் முதல் குடும்பம். அதுல இருக்கிறது ஒரு 40% இருந்து 50% கூட வச்சுக்கோ. இந்த 50% எத்தனை அரசியல் கட்சி பங்கு போட்டுக்கிறீங்க? திமுக இல்லையா தமிழ?
அதிமுகல இல்லையா, தாவேக்கால இல்லையா, எல்லா கம்யூனிஸ்ட்ல இல்லையா, எல்லா கட்சியிலையும் இருக்கானல்ல. அப்ப எல்லா கட்சியிலையும் போயாச்சுன்னா உனக்கு என்ன வரும்? கொஞ்சம் தானே வரும். ஒரு சட்டியில 1 கிலோ அரிசி போட்டு பொங்கல் வச்சோம்னா அந்த பொங்கலை 10 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுத்தோம்னா எவ்வளவு வரும்? அவ்வளவுதானே, கம்மியா தானே வரும். அதைத்தான் நான் என்ன சொல்றேன், இதை இல்லாம ஜென்ரலா இவர் போராடினார்னா இவருடைய திறமைக்கும் இவருடைய இதுக்கும் உழைப்புக்கும் இந்நேரம் இவரு எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்து இருக்கணும். இப்பவும் சொல்றேன், இந்த முறை தெரிஞ்சோ தெரியாமல மாப்பிள்ளை இன்னும் அதை போட்டு தொங்குறாரு. அந்த தொங்குறத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வந்தாருன்னா இந்த தேர்தலில் இவர் எதிர்கட்சி தலைவரா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா என்னைக்கு பிஜேபி கூட அதிமுக கூட்டணி போச்சோ அன்னைக்கு அது நாசமா போச்சு. அதனால எடப்பாடி நீ எதிர்கட்சி அடுத்து அந்த கட்சிகள் தான் ஆட்சியை பிடிக்க, அதெல்லாம் ஒரு மஸ்ரும் பிடிக்காது. ஆட்சி அவன் எதிர்கட்சியா கூட அது வர முடியாது. சரியா? தாவேக்கா சொல்றதை கேளுமா. தாவேக்கா அவன் தாவேக்கா 10, நான் சொல்லல, குருமூர்த்தியா சொல்றாரு, 10% கீழே தான், சிங்கிள் டிஜிட்ல தான் அந்த தம்பி வெற்றி பெற முடியும். அவரு ஒருத்தர் சொல்றாருன்றதுக்காக ஒருத்தர் சொல்றாருல்லம்மா, அந்த ஆளுதாம்மா அவர் இங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 60% மக்களை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஜோசிய மயிர் பார்க்கல, ஆட்டி வைக்கிறாரு. சோ அதனால அந்த ஆளு சொல்றாருன்னா ஒரு பத்திரிக்கை, அது ஒரு அதே மாதிரி மணி பேசியிருக்காரு. இன்னைக்கு என்ன மணியினுடையதை எடுத்து பாருங்க. அவர் மணி என்ன பேசியிருக்காரு, திமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரும்னு அவர் பேசுறாரு. இப்ப யாரு வேணாலும் எதை வேணாலும் பேசுறாரு. கடந்த முறை நீங்க வராத போதும் திமுக வரும் தான் சொன்னாங்க, ஆனா வரலையே. நான் சொல்றதை கேளுமா. இப்ப பிஜேபி வராது, அதிமுக வராது, தாவேக்கா வராது. அப்ப எதிர்கட்சியா யார் வருவா? மாப்பிள்ளை சீமான் தான் வர முடியும். ஏன்னா அவரு இப்ப கேண்டிடேட்டா அலௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப பம்பரமா சுத்தி வேலை பார்க்கிறாரு. கொஞ்சம் தமிழை மாத்திரம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லாம எனக்கு அனைவரும் ஓட்டு போடுங்க, நீங்க தான் தமிழகத்து மக்கள் எல்லாம் ஓட்டு போடுங்க, நான் ஏதோ தெரியாம நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டாருன்னா தமிழ் தேசியத்தை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப எதிர்கட்சியா மட்டும் வர முடியுமா? அதுதான்மா. இத கொஞ்சம் நான் ரெண்டாவது நான் சொன்னதை கேட்கலையா? நான் தமிழ் மட்டும் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்காதீங்க. எல்லா மக்களும் எனக்கு வேணும், எல்லா மக்களும் வாக்களிங்கன்னு இவரு கேட்கணும், மாத்தி கேட்கணும். புரிஞ்சுக்கிட்டியா? அப்படி கேட்டாருன்னா இவர் தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். அடுத்த முறை கூட அவர் வரலாம், 39லயோ 36லயோ ஆளுங்கட்சியா கூட வரலாம். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு சீமான் அவர்களுடைய ஆதரவு தேவைப்படுது, அதனாலதான் நீங்க இதை சொல்றீங்க. எனக்கு அவருடைய ஆதரவு ஒரு மஸ்ரும் வேண்டியது இல்ல. என்னத்துக்கு திராவிடத்தை அவர் ஏத்துக்கணும்னு சொல்றீங்க? பாரு, திராவிடத்தை அவர் ஏத்துக்கிட்டா தான் தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா பிஜேபி என்ன நிலையோ அந்த நிலை தான் இங்க. எங்களுக்கு சாதவங்க அதுக்காக தெரிஞ்சவரு அறிஞ்சவரு ஒரு அவங்களும் வரட்டுமேங்கிற ஒரு நட்பாசை தான். எதிர்கட்சியாவது உட்காரட்டுமே அப்படிங்கிற ஒரு நட்பாசை தான். புரியுதா? பிச்சை போடுறோங்கிறாரு. இப்ப இவருக்கு அந்த பிச்சை எடுத்த பழக்கம் போல இருக்கு, அதனால பிச்சை போடுறோம். ஏங்க ஒரு அரசியல் ரீதியா ஒரு எதிர்கட்சியா வர ஆகையினால மாப்பிள்ள அந்த கான்செப்டை மாத்தணும். அந்த கான்செப்டை நாம் தமிழர்னு கட்சி பேர் வச்சுக்கோங்க. அப்படி நாம் தமிழர்னு பேர் வச்சுக்கிட்டு இருந்த மாப்போசி சிவஞானமோ அல்லது இவரு நம்ம ஐயா நம்ம தினத்தந்தி சிவந்தி ஆதித்தனாரோ அவங்க தமிழர் மட்டும்தான் சொல்லி போடல. அவங்க ஆரம்பிச்சு அவங்களும் தமிழ்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ ஓரளவுக்கு இங்க கல்வி அறிவு இல்லாதவனா கூட கல்வி அறிவுக்கு தமிழை படிக்க வச்சதே சிவந்தி இவர் ஆதித்தனார் தான். ஏன்னா அவருடைய தந்தி பேப்பர் வந்ததெல்லாம் தான் எல்லா பேரும் எழுத்துக்கூட்டி கூட தமிழை படிக்க கத்துக்கிட்டானுங்க. அதை மறுக்க முடியாது. புரியுதா? ஆனாலும் அதுக்கப்புறம் வந்த தினமலர் என்னாச்சு, பாப்பா என்ன பண்ணா, சூழ்ச்சி பண்ணானா தந்திய கீழே தள்ளி மேல அவன் வந்துட்டான். புரிஞ்சதா? ஆக 72ல ஆரம்பிச்ச தினமலர் இன்னைக்கு கொடிகட்டி பறக்குது. இவரு முன்னாடியே 54 55ல ஆரம்பிச்ச தினத்தந்தி தூங்குது. ஆகையினால இன்னைக்கு தினத்தந்தி ஓரளவுக்கு வந்துருச்சு. என்னன்னா மாலை முரசு பேப்பர் வருது, தினத்தந்தி பேப்பர் வருது, தினத்தந்தி டிவி வருது, மாலை முரசு டிவி வருது. திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய நியூஸ்களை. இன்னைக்கு நியூஸ்ல நம்பர் 1 இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. இது அப்படி போனதுனால அவங்க சப்போர்ட்டும் மாப்பிள்ளைக்கு இருக்கணும். இவர் போய் அவங்களையெல்லாம் பார்த்து பேசி வந்தாருன்னா நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவர் கொஞ்சம் ஏறி வரணும். இன்னும் நான் தமிழ்னா தமிழ் தான், அதுல போயிடுச்சு. நாம் தமிழர் மீது இவ்வளவு அக்கறை காட்டுகிறாங்களே, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் கொஞ்சம் விரிவா நேரம் கொடுங்க எனக்கு. எழுத அப்படி குறிக்கிடாதீங்க.
ஐயா சொன்னாங்க அது திராவிடம் தான் இங்கே எல்லாமே, தமிழுக்குன்னு ஒரு பூமி கிடையாது, இதில் அதிகபட்சம் நானும் தமிழன் தான்ட்டார். என்ன ஏம்பா இருப்பா வாய்ப்பு கொடுப்பா, நானும் தமிழன் தான்ட்டார். அப்போ நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது. சரி, அவருக்கு இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். என்ன அதை மக்கள் ஏற்பார்கள் என்பது மக்கள் தான் நமக்கு கேட்கணும். நான் சொன்ன ஐயா கோவம் வந்துடும், அதை விட்டுருங்க. அப்புறம் ஐயா ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க என்னன்னா, திராவிடத்தை அனுசரித்து போனதான் சீமான் வந்து தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்பது தான் அவருடைய கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். திராவிடத்தை வீழ்த்தது தமிழ் தேசியம், அப்புறம் எப்படி அனுசரிக்கிறது? உங்களை அடிச்சு ஓட வந்தவங்கிட்ட போயிட்டு நம்ம ஒன்னா இருப்போம்னா இது சாத்தியமா? இது இந்த மண்ணை 60க்கு 70 ஆண்டு காலமாக நல்லா ஆண்டு கொழுத்து தமிழன் வரும்போதெல்லாம் ஐயா சொன்னது போல சீப்பு ஆயத்தினம் வந்தாலும் 2 சீட்டு கூட்டிக்குவாங்க, சிவந்தி ஆயத்தினம் வந்தாலும் இல்ல இந்த சிலம்புச்சோறு வந்தாலும் மாப்போசி வந்தாலும் 2 சீட்டு வாங்க, எல்லாத்தையும் போட்டு உள்ள அழுத்துறீங்க. அழுத்துனது யாரு? இந்த திருட்டு திராவிடம். இங்க சமரசமே செய்யாத ஒரு சத்தியத்தின் தலைவன் வந்தான், அவன் தான் நிச்சயமா. அவனை பார்த்து அலறீங்க, அப்படியே கதறீங்க, அப்படியே தெரியுது எங்களுக்கு கதறல் எங்களுக்கு தெரியுது. இப்ப ஐயா சொல்றாங்க அவரு எங்க கூட அப்படியே சமரசம் பேசி அவரை சந்திச்சு இவரை சந்திச்சு திண்ணமலையில் சந்திச்சுலாம் வந்தாக்க ஒரு எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்குங்கிறது ஐயா சொல்ற செய்தி. என்ன ஆவிடம் வச்சுக்கலாம். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இப்ப இரு களம் ஒரு பக்கம் 26 கூட்டணி, நாம் தமிழ் தனித்து மக்களோட கூட்டணி, நாங்களும் கூட்டணி தான். ஏன்னா உங்களுக்கு 26 கட்சியோட கூட்டணி தங்கச்சி, நாம் தமிழ் கட்சி தனித்து கூட்டணி, மக்களோட நிக்கிறோம். நீங்கள் பணத்தையும் காசையும் பரிசு போய் நம்பி நிக்கிறீங்க, நாங்க மக்களை நம்பி நாங்க நிக்கிறோம். ஏனென்றால் இது தமிழ்நாடு, தமிழர் மண், தமிழ் மக்களை நாங்க நம்பி நிக்கிறோம். இந்த 26ல வெல்லுவோமா வீழுவோமா உங்களுக்கு இப்போதைக்கு சிரிப்பா இருக்குது. ஏன் நீ மக்களை சந்திக்க மாட்ட, மக்கள்கிட்ட வாக்கெட்டு போக மாட்டேன், எப்ப வருவா? இப்ப நாங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம். நாம் தமிழ் கட்சி 6 மாசத்துக்கு முன்னே வந்து வேட்பாளர் அறிவிச்சுட்டு களத்துக்கு அமிச்சாச்சு. ஏன்னா இவர்கள் எங்களுடைய சொந்தக்காரன், எல்லாமே இருக்கிறவங்க போற யாரு தமிழ்நாட்டுல எல்லாம் தமிழங்க. அவங்க எல்லாம் யாரு? ஏன் சொந்தக்காரங்க, பெரியப்பன் சித்தப்பன் மாமனா மச்சனா, இப்படித்தான் உறவு முறையா நாங்க அப்படித்தான் இருக்கிறோம். அப்ப எங்க மக்கள் நாங்க பஞ்சாப்ல பாகிஸ்தான்ல போயிட்டு வாக்கு நாங்க சேகரிக்கல, ஏன் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்து என் மக்களை புரிய வச்சு இல்ல இப்ப ஐயா சொல்றேன், திரும்ப சொல்றேன், என்ன வாங்க எல்லாரும் ஒன்னா வாழுவோம், மகிழ்ச்சியா வாழுவோம், நாங்க தான் ஆளுவோம், எல்லா அமைச்சரும் நீங்க இருங்க. இப்ப நாம் தமிழ் கட்சியில இத்தனை சீட்டு அண்ணன் கொடுத்துருக்காங்க, அண்ணன் கொடுத்த மாதிரி சீட்டு கொடுக்க எங்க ஆள் இருக்கா? இல்ல. சரி பாதி பெண்களுக்கு இல்ல, திருநங்கைக்கு ஒரு வேட்பாளர் உங்களை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதையும் தாண்டி ஆட்சிக்கு வராத கட்சி, ஜெயிக்க முடியாதுங்கிற கட்சி, பெண்களுக்கு பாதி கொடுக்க, ஆண்களுக்கு பாதி ஜெயிச்சு வர சூழ்நிலை கொடுக்க மாட்டீங்க. நைட்டு 12 மணிக்கு போய் எத்தனை ஓட்டு இருக்கு? 5 ஓட்டா இந்த 50,000, 10 ஓட்டா இந்த 1,00,000 அப்படின்னு கொடுத்தா நாங்க என்ன மயில ஜெயிக்கிறது? நீ வீட்டுல உட்காரு, பணம் கொடுக்க முடியாது, நீங்க ஏன் தர? நீங்க யாரு அதை சொல்ல? நீங்க அதை சொல்ல? இந்த மண்ணை ஆள விடாம தடுப்பது திராவிடமா இல்லையா? ஆமா, திராவிடமா இல்லையா? என்ன அப்ப நீ என்ன பண்ற? திருட்டு போயிடுங்க, அயோக்கிய போயிடுங்க. நீ உண்மையிலேயே இந்த மண்ணை மக்களை நல்லா ஆண்டு மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வச்சிருந்தா என்ன மயிருக்கு உங்களுக்கு 26 கூட்டணி, நீ நல்லா தானே? நில்லு தனிச்சு நில்லு. முடியுமா? முடியாது. எங்களை இந்த மக்களை அடர்த்தன வறுமை கொடுத்தவங்க யாரு? ரஷ்யா கவர்மெண்டா? இந்த பிக்காளி பயிலுக. வேலையெல்லாம் தின விட்டது யாரு? இந்த பிக்காளி பயிலுக. ஆண்டவனுங்க 2 திராவிட கட்சிங்க. என்ன குடிக்க வச்சு கொண்டு போற யாரு? ஜப்பான்காரனா, சைனாக்காரனா? இந்த பிக்காளி பயிலுக. இந்த மண்ணை ஆடு என்ன சாதனை பண்ணிருக்க? இவங்க சொல்றாங்க எல்லா கல்வியும் கொடுத்துட்டோம், எல்லாரும் சமமா கொடுத்து முடிச்சிட்டீங்களா? உங்காலும் பட்டு சோத்து எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் படுங்க பாத்தியா? என்ன இந்த நாட்டில் வாழ தகுதியிலான ஒரு மாநிலம் ஆகிட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க நாங்க நம்பர் 1 முதலமைச்சர். வர்ற கோபத்துக்கு நம்பர் 1 முதலமைச்சர். என்ன அவ்வளவு கோபம் வருது? சின்ன பிள்ளைங்க கதறாங்க, தகப்பெல்லாம் அழுகுறாங்க, பயப்படுறாங்க. தன் மகள் போவாளா பள்ளிக்கு, திரும்பி வருவாளா? எவ்வளவு பாலியல் வன்புணர்வு. என்னடா ஆட்சி பண்றீங்க?
அப்புறம் தொங்குறது அதுக்குதான் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? என்ன எடுத்தாங்க? இல்ல இதுல இரு. விட்டவெல்லாம் இரு, இரு. தெரியுமா? நீங்க அவன் அப்பா பச்சை நீங்க தமிழன். அப்பா- நீங்க அப்பா பச்சை, பாத்தீங்க. அவன் அங்குமாருக்கு எல்லாம் திமுக காரன். அங்குமார்த்து தமிழன் தான் பச்சை இந்த தமிழன் பண்ண பூரா. எல்லாம் திமுக ரவுடி கும்பலு. ஆமா திமுக ஏன்னா, கும்பலா இரு. அங்குமார் கட்டின ஞானசேகரன் யாரு? தமிழ் பாரு சும்மா ஞானசேகரன் யாரு? யாரு ஞானசேகரன்? ஞானசேகரன் பேசாம யாரு? இரு. சும்மா பேசு, சும்மா குறுக்கு வர. அவன் பச்சை இந்த தமிழ் இந்த பாலியல் சீண்டல் வழக்குல வன்புணர்வு வழக்குல எல்லாமே 90 விழுக்காடு திமுக இருக்கா இல்லையா? இருக்கு. ஆமா. என்ன? நம்ம சரி. சார், இருக்கு, ஆதாரம் இருக்கு. இருக்கு, ஆதாரம் இருக்கு. எட்டுது. ஆதாரம் நீங்க மறந்துடாதே. ஆதாரம் எட்டுது. இத முழுசா போடணும். எல்லாம் பத்திரிக்கை பூரா இந்த தட்டு பாலியல் வன்புணர்வு ஈடுபடும் ஆ. எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாம் போய் செய்தி பத்திரிகைக்குள்ள பொய்தான். இப்ப நாங்க சொல்ற மெய் செய்தி பொய்தான். ஊடகம் வச்சுக்கிறது என்ன இவர்கள் இரு. நீ நல்ல மனுஷன், நல்ல முதலமைச்சர், நல்ல மக்களை ஆள விட்டு நல்லா எல்லா செய்யதையும் சொன்னோம், செய்யாததையும் செஞ்சு முடிச்சு நொட்டி விட்டிய. அப்புறம் எதுக்கு எதிர்த்து விளம்பரம் உங்களுக்கு? எதுக்கு விளம்பரம்? ஏங்க என்ன விளம்பரம் இல்லாம என்னங்க பொண்டாட்டி கல்யாணத்துக்கு கூட 78 பேனர் விக்கிறான், பத்திரிக்கை ஏங்க, அடிச்சு தெரு நான் கொடுக்குறான். என்ன சொல்றேன்? அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் இவர் அப்புறம் பேச விளம்பரம் சொல்லுங்க. கொடுக்காம சார், அது உங்க நீ சொந்த கேட்ட பிரச்சனை என்ன வைங்க. இருக்கமா? இந்த பாருமா இவர் பேசுறது நான் பேசுறேனா? தப்பு தப்பா பேசுறாருமா. நான் போறேன் வந்தாமா. நீங்களும் மச்சு அது மச்சு போந்தா மைக்கு போ. சும்மா நான் பொய் சொல்லி சொல்ல, நான் உண்மைதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தவறான செய்ய சொன்னா ஏங்க பாலியல் சீண்டல்ல திமுக இருக்கான்னு சொன்னா உனக்கு கோவம் வருது? அப்படி எல்லாம் போய் பேச கூடாதுங்க. இது பொய்யா? ஆமா போய் தான் நீங்க இது பாக்குற மக்கள் தெரியுமுங்க. நீங்க ஏதோ என்ன பார்த்துட்டு ஏங்க குத்தமில்ல மனசு குறுகுறுங்கும். உங்களுக்கு பதில் சொல்ல திராணி இல்ல, நீங்க எழுந்து ஓடுறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் சத்தியத்தின் மகன் செந்தமன் சிவன் தம்பி, நான் உறுதியா சொல்லுவேன். என் மக்களுக்கு இழக்கப்படும் அநீதியை அம்பலப்படுத்துவது என்னோட கடமையா இல்லையா? அதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பொய் செய்ய சொல்றேன்னா என்ன? அவர் எழுந்து ஓடாரு அவரு. நான் என்ன சொல்றேன்னா, நீ நல்லவன்னா அப்படியே மூடியா, செஞ்சு கிழிச்சிட்டு அறுத்து விட்டீங்களா மூடியா, போயா ஓரம் போயா. என்ன இப்போ நாங்கள் வரோம்ல, போ கிளம்பு. நீ ஒன்னால காசு கொடுக்காம பரிசு கொடுக்காம ஜெயிக்க முடியுமா? எதுக்கு இலவசம் கொடுக்குற, ஏன் கொடுக்குற அப்படின்னு தப்பான ஆளு. ஒரு தொகுதிக்கு இத்தனை லட்சம் நீ போடுறவன் அப்படி விட்டுருவியா? எத்தனை லட்சம் எடுப்ப? என்ன அம்பலப்படுத்துறாங்க அங்க. ஆகதான் சொல்றோம், 26ல நாங்க விளையாடுற விளையாட்டு வேற விளையாட்டு தங்கச்சி. குறுக்க தேசிய கட்சி ஆகட்டும் திராவிட கட்சி ஆகட்டும் தூக்கி வீசப்படுவீங்க, அவ்வளவுதான். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.